அதிமுக அப்படின்ற கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த கட்சி இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையில இருக்கு. அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசுங்க, உங்க உட்கட்சி பிரச்சனையை சரி பண்ணுங்க, பிரிந்து சென்ற சக்திகளை எல்லாம் ஒன்று சேருங்க அப்படின்னு கட்சிக்குள்ளேயே பல பேர் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தர் எப்படியாவது நம்ம அதிமுக தலைமை அப்படின்னு ஒண்ணு இல்லை, ஆனா இபிஎஸ் தலைமையில் இருக்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த தலைமை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி இரவு பகல் பார்க்காம அயராது உழைத்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே இவரை பத்தி நம்ம பல நேரங்களில் பேசியாச்சு, பல விஷயங்கள் பேசியாச்சு. ஆனா இன்னமுமே அதிமுகல எப்படியாவது நம்ம எல்லாரோட கவனத்தையும் நம்ம பக்கம் திருப்பணும், தலைமை பதவிக்கு நம்ம வரணும், இல்ல தலைமைக்கு அடுத்த இடத்துக்கு நம்ம வரணும். எஸ்பி வேலுமணி ஏற்கனவே கட்சிக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். ஓபிஎஸும் இல்ல, அதனால நான் தான் அடுத்த தலைவர்னு தன்னைத்தானே கிளைம் பண்ணிட்டு இருக்காரு நாளைய பொதுச் செயலாளர் ஐயா ஆர்பி உதயகுமார். இவர் தொடர்ந்து இபிஎஸ் மனசை குளிர்விக்கணும், இபிஎஸ்க்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைய முதலமைச்சர், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சரை மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஆர்பி உதயகுமார் அதிமுகவும் சேர்ந்து தொடர்ந்து விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பண்றது பிரச்சனை இல்லை, ஆனா எப்படிப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்கன்றதுதான் மிகப்பெரிய கேலி கூத்தா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இவர் வேண்டவே வேண்டான்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை கூட வருவதற்கும் எதிர்கட்சியா வருவதற்கும் கூட வழிவிடல. அவர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சியா இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஆனா ஆர்பி உதயகுமார் அதே கட்சியில திருமங்கலம் என் கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்த அவருக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்தாங்க. இவரை நம்ம தேர்வு செஞ்சு சட்டமன்றத்தில் போய் மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னா முழுக்க முழுக்க கட்சிக்குள்ள குளறுபடி ஏற்படுத்துற வேலையை தான் பண்றாருன்னு சொல்லி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க மிஸ்டர் ஆர்பி உதயகுமார்னு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. அதனால இப்ப வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபுல் டைம் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இல்ல எங்கேயாவது கூட்டத்தில் போய் அண்ணன் விஜய் குறித்து தவறான கருத்துக்களை, ஆபாசமான கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு. அப்படி 2 தினங்களுக்கு முன்பாக இவர் பேசிய பேச்சு தான் ஒட்டுமொத்த தாவேகா தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எங்க அண்ணனை இது போல நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறது மட்டும் இல்ல, வேற விதமான விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும், பார்த்து பேசுங்கன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இவர் பேசிய பேச்சுக்கள் என்ன, உண்மையிலேயே தாவேகா தொண்டர்கள் ஏன் இவ்வளவு கோவப்பட்டாங்க, இவர் சொன்ன ஒற்றை வார்த்தை தான் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத விரிவாக இந்த காணொலியில பார்க்கலாம். அதிமுக ஒரு மிகப்பெரிய எஃகு கோட்டை. அதிமுகவை எந்த கொம்பாதி கொம்பனாலும் அசைக்க முடியாது. எனக்கு பின்னாலும் கூட இந்த கட்சி 100 ஆண்டு காலம் மிகப்பெரிய வெற்றி நடை போடும் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் சொன்னாங்க. இவங்க நேசிக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைவி பேச்சை மதிக்கிறாங்க, அவங்க மேல மரியாதை இருக்கு அப்படின்னா இந்த கட்சியை எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்றது இந்த நாட்டுக்கே தெரியும். ஆனா முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தருமே தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் சுய தேவைக்காகவும் சுயநலத்துக்காக இந்த கட்சியை பிச்சு பிச்சு அப்படியே கூறு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு கவனம் என்னன்னா, இந்த பதவி நம்ம கையில இருந்து போயிருச்சு அப்படின்னா பல வழக்குகள் நம்ம சிக்கிடுவோம், தலைவர் பதவியில் இருந்தால் நம்மளை தொடுவதற்கு பயப்படுவாங்க அப்படின்னு அவர் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காரு. ஆனா எப்ப பாஜக அப்படியே இபிஎஸ் பக்கம் திரும்புவாங்கன்னு தெரியாது. அதுக்காக பாஜக சரியான நேரத்துக்கு பொறுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னே தெரியாம ஆர்பி உதயகுமார் என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து எப்படியாவது நம்ம இபிஎஸோட இடத்துக்கு போகணும், என்னுடைய அடுத்த குறிக்கோள் வந்து நான் தான் முதலமைச்சர், நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு மிகப்பெரிய கனவுல இருக்காரு. ஏங்க ஆர்பி உதயகுமார் அப்படிப்பட்ட மனிதனாங்க, அவர் ஏங்க முதலமைச்சர் கனவுக்கோ இல்ல பொதுச் செயலாளர் கனவுக்கோ போக போறாரு அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் வரலாம். ஆனா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வரலாறு அதை சொல்லும். கூட இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் அப்படியே உசுப்பேத்தி விட்டு அவங்க கூட ஜால்ரா போட்டு இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் உலகத்திலே கிடையாதுன்னு எல்லாருக்கும் பேசியிருக்காரு. டிடிவி தினகரனுக்கு பேசியிருக்காரு, ஓபிஎஸ்க்கு பேசியிருக்காரு, இபிஎஸ்க்கு பேசியிருக்காரு, சசிகலா வரைக்கும் எல்லாருக்கும் பேசியிருக்காரு. மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல முடியும், இந்த கட்சி இந்த அளவுக்கு கூற ஆனதுக்கு காரணமே இவர் தான். சரி, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர்னு ஒரு விபத்தோ ஏதோ ஒண்ணு, ஆனா பொதுச் செயலாளர்னு அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கட்சிக்குள்ள ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், குறிப்பிட்ட முக்கியமான நபர்கள் எல்லாருமே சிவி சண்முகம் உட்பட எல்லாரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதை விட்டுட்டு கட்சிக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம பதவி பெறணும்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா நபர்கள் மேலேயுமே அவதூறுகள் அள்ளி எறிகிறாரு. எடப்பாடி பழனிசாமி இவரை பேச விட்டு ரசிக்கிறாரு, வேடிக்கை பார்க்கிறாரு. எப்படி இப்ப அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இறக்கி விட்டுருக்காரோ அது போல ஆர்பி உதயகுமாரை தென் மாவட்டங்களுக்கு இறக்கி விட்டுருக்காரு. உடனே ஆர்பி உதயகுமார் என்ன நினைச்சாருன்னா, இனி தென் மாவட்டத்தில் நான் தான் கிங்கு, நான் தான் கிங் மேக்கர், இபிஎஸ்க்கு அடுத்து நான் தான், என்னை யாரும் தொட்டு பார்க்க முடியாது, அசைக்க முடியாதுன்னு சொல்லி பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. அது கூட ஏதோ கட்சிக்குள்ள பிரச்சனை, இந்த கட்சியை அழிக்கிறாங்க, அழிக்காம போறாங்க. ஒரு வகையில் இந்த திராவிட கட்சி அழிகிறது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு ஊழல் கை மறைகிறதுன்றது நல்ல விஷயம் தானே பல பேர் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு,
இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த தலைவர் பதவிக்கு போகணும், லைம் லைட்லேயே இருக்கணும், மீடியா ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம பக்கம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அரசியல்ல எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு யுக்தி தான் கைது நடவடிக்கை. ஒரு வாட்டி நம்ம கைதாயிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய லீடரா வெளியில வந்துடலாம் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அவருடைய ஆதரவாளர்கள் கிட்ட பேசியிருக்காருன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதே வேலையை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 4-5 மீட்டிங்ல அவரும் ட்ரை பண்றாரு. அண்ணன் விஜய் குறித்து ஆபாசமாக, அவதூறாக, கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் இப்படிப்பட்டவர், அவர் இவங்களுக்காக இதை பண்ணாருன்னு சொல்லி பல நடிகைகளோட ஒப்பிட்டெல்லாம் பேசி பார்த்தாரு. உரிமையிலையும் பேசிட்டாரு. ஆனா இன்னமும் கைது நடவடிக்கை வரலையே அப்படின்னு ரொம்ப அப்செட்ல இருக்காரு. அதனால இன்னமும் ஒரு படி மேல போய் மீண்டும் அண்ணன் விஜயை எப்படி வச்சு ட்ரிகர் பண்ணலாம்னு சொல்லி சம்பந்தப்பட்ட ஒரு நடிகை, எப்பயுமே அண்ணன் விஜய் யாரோட ஒப்பிட்டு பேசுவாங்களோ அப்படி ஒரு நடிகை பெயரை குறிப்பிட்டு, உனக்கு அவங்கள பத்தி நினைக்கிறதுக்கு தான் கவலை இருக்கு, தமிழ்நாடு மக்களை பத்தியோ இல்ல காவிரி பிரச்சனை பத்தியோ குறித்து யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரம் கிடையாது, உனக்கு என்னப்பா, உனக்கு தெரிஞ்ச ஷாலாம் ஒரே ஒரு ஷான்னு சொல்லி ஒரு நடிகையோட பெயரை பொது வெளியில பேசுறாரு. இப்ப இவர் என்ன முயற்சி பண்றாருன்னா, இப்படி நம்ம பேசணும் அப்படின்னா காவல்துறை நம்ம மேல வழக்கு போடும், கைது பண்ணும். ஆனா கைது பண்ணி உடனே ஊடகம் முழுவதும் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கைது அப்படின்னு காலையில இருந்து இரவு வரைக்கும் இவரோட முகத்தை காட்டுவாங்கன்னு இவர் பகல் கனவுல இருக்காரு. ஏன்னா இவர் தான் அடுத்த இளைய தளபதி இல்லையா, அதனால இவர் முழுக்க முழுக்க இவர் முகத்தை காட்டிட்டே இருப்பாங்க, மக்களும் பார்த்து பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுவாங்க அப்படின்னு இவர் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காரு. அண்ணன் விஜயோட கால்குலேஷனும் விஜயோட ஃபார்முலாவும் இவருக்கு தெரியல. இவர் நம்மளை தொடுவாரா அப்படின்னு நினைக்கிற நபர்களை தான் அவர் தொடுறாரு, தூக்குறாரு. ஆனா நம்மளை தொடணும், நம்மளை கைது பண்ணணும், நம்ம ஒரு மிகப்பெரிய தலைவராக மாறணும்னு நினைக்கிற யாரையுமே இவர் அதுக்கு நேரம் கொடுக்கல. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர் ஒத்துழைக்கல. இவர் ஆர்பி உதயகுமாரோட நோக்கம் முழுக்க முழுக்க என்னன்னா, கைதாயிட்டு உள்ள போயிட்டு வெளியில் வரும்போது மாபெரும் தலைவராக வரணும், அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அணிதிரளணும், நமக்காக பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாசல்ல இருப்பாங்க, தலைவாவா தலைமை இருக்கவான்னு சொல்லுவாங்கன்னு இவர் பல பில்டப்பை இவராக நினைச்சிட்டு இருக்காரு. இவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு நகரமுமே 2021 அப்புறம் முழுக்க முழுக்க தோல்விதான். 2021 அதிமுக ஆட்சி பறிபோச்சு. இப்போ 2031 வரைக்கும் ஆட்சி கிடையாது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா திமுகவாலேயே பண்ண முடியாததை அதிமுக செதறிதேங்க போல செதறி கிடக்கு. அதிமுக இப்படி இனிமேல் வெல்ல முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. உங்க வேலை என்ன? அதிமுகக்குள்ள இருக்கீங்களா? ஒரு நல்ல தொண்டனா இருக்கீங்களா? அந்த கட்சியில தலைமைக்கு வரணும் போட்டி போடுறீங்களா? தாராளமா போட்டி போடுங்க. ஆனா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தரை மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஆர்பி உதயகுமார் பேசும்போது ஒவ்வொரு சாமானியனும் கேள்வி கேட்பான், கேள்வி எழுப்புவான். ஏன் அப்படின்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவரை நீங்க உரிமையில பேசுறதும், அவரை நீங்க தரம் தாழ்ந்து விமர்சிப்பதும், அப்புறம் கர்நாடகாவுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கர்நாடகாவில் ஒருத்தர் எங்களுடைய முதலமைச்சரை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணா தமிழ்நாடே கொந்தளிக்கும்னு அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்தில் பேசினாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்துருவீங்க. அப்புறம் நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? இப்படி எல்லாம் பேசிட்டோம் அப்படின்னா விஜய் நம்ம விமர்சனம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் பெரிய டான் மாதிரி இருக்காரு, நம்ம அவர் அடிச்சோம் அப்படின்னா மக்களோட பார்வை நம்ம பக்கம் திரும்பும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. கடந்த 3 மாதத்துக்கு முன்பு எழுதப்பட்ட வரலாறு என்ன தெரியுமா? எலெக்ஷன் முடிகிறப்ப ஒரு கடைசி பிரச்சாரத்தில் அண்ணன் விஜய் சொன்னாரு, ஏன்டா இந்த விஜயை தொட்டோன்னு எல்லாரும் கதற போறீங்கன்னு. அதுதான் நடந்துச்சு. இப்ப மீண்டும் மீண்டும் நீங்க அவரை போய் சீண்டுனீங்க அப்படின்னா உங்க தொகுதியில நின்று நீங்க தோல்வி அடைந்தீங்க பார்த்தீங்களா? தோல்வி அடைந்தது கூட கொஞ்சம் கணிசமான வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க கூட நாளை பின்ன உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தைரியம் இருந்தா உண்மையிலேயே அரசியல் கருத்துக்களை நேர்மையாக, கண்ணியமாக, நாகரிகமாக பதிவு செய்யணும். ஆனா அதை விட்டுட்டு நடிகையோட பேசுறது, இப்படி பேசுறது, உரிமையில பேசுறது, அவையமேன் பேசுறது. என்ன சொல்றீங்க? ஒரு நடிகைக்காக கைது நடவடிக்கை எடுத்துறாங்க உதயநிதி மேல் அப்படின்னு இப்போ அண்ணன் உதயநிதிக்கு வக்காலத்தை வாங்குறீங்க. என்ன தேவை இருக்கு? நடிகைக்காக பண்ணாங்கன்னு எளிதாக கடந்து போக முடியாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சரை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு விமர்சனத்தை அவர் வைக்கிறாரு. அதுக்காக அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. யாரோ ஒரு நடிகைக்காக எடுத்த நடவடிக்கையை நீங்க சொல்றீங்க. அதே போல ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு உறவு முறையில் இருக்கிறாங்க, ஒரு தோழியா இருக்கிறாங்க, இல்ல ஒரு 10 படத்துல நடிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த உறவை கொச்சைப்படுத்துற விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மேல ஒரு மிகப்பெரிய அவதூறை கிளப்புற விதமாக நீங்க பேசுனீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை பல நடிகைகள் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண வந்திருக்காங்க. அப்ப அது குறித்து நம்ம விமர்சனம் பண்ணோம்னா எவ்வளவு கேவலமான விமர்சனமா இருக்கும். இதே ஆர்பி உதயகுமார் பக்கத்துல நின்று எத்தனையோ நடிகைகள் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்ப அது குறித்து நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாகரிகமான அரசியல் இருக்காது. எனவே ஆர்பி உதயகுமார் அவர்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் போல தான் எல்லா இடத்துலையும் பேசுறீங்க. அப்ப இதுலயும் உங்களோட அனுபவத்தை காட்டுங்க, நாகரிகத்தை காட்டுங்க. தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்புவாங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னமும் கொஞ்சம் கூட யோசிக்காம மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும். எந்த ஆட்சிக்கு வரும்? தமிழ்நாட்டிலையா? வேற எந்த உலகத்தையும் நீங்க வரவே முடியாது. அதிமுக சாப்டர் க்ளோஸ். அது மாற்றமே இல்லை. க்ளோஸ் ஆனதுதான். இனிமேல் அதை திரும்ப ரீஓபன் பண்றதுக்கெல்லாம்
ஒரு தலைவன் பிறந்து வர்றாருன்னு கேட்டால் கிடையாது. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நேர்மையான ஆட்சி மத்தியில் அண்ணன் விஜய் அலை, விசில் அலை, இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி முகத்தை காமிச்சு, ஆர்பி உதயகுமார் முகத்தை காமிச்சு மக்கள் அப்படியே சாரசாரையா வந்து வாக்குகளை செலுத்திடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அடி முட்டாள்கள் யார் அப்படின்றத உங்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். இதுக்கு மேல நீங்க முதலமைச்சரை இந்த மாதிரி உரிமையில பேசுறது, ஆபாசமா பேசுறது, அவதூறுகள் அள்ளி எறிகிறது அப்படின்னா ஏற்கனவே உங்க மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோம்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. இது போல தமிழ்நாடு முழுவதும் எல்லாருமே பல இடங்கள்ல இருந்து ஆர்பி உதயகுமார் மேல பல வழக்குகள் போடணும்னு சொல்லி புகார் தெரிவிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை முழுவதுமே சிறையிலேயே சென்று விடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன வேணாலும் பேசிக்கலாம், நம்ம அரசியல்வாதி, நம்ம முன்னாள் அமைச்சர், நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த பாட்சாலை இனிமேல் பலிக்காது. மீண்டும் சொல்லுகிறேன், இது திமுக அதிமுக ஆட்சி கிடையாது, இது தாவேகாவின் ஆட்சி. தப்பு செய்தவர்கள் தண்டனை பெற்றே அவர்கள். மீண்டும் ஒரு முறை கண்ணியமாக நாகரிகமாக பேச வேண்டும் என்பது ஆர்பி உதயகுமாருக்கும் சரி, அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இல்லைங்க, நாங்கள் அப்படிதான் பேசுவோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய சிறை வாழ்க்கை நன்றாக இருக்க எனது வாழ்த்துக்கள்.